இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை வித்தியாசப்படுகிறது. ஆம், நம்பிக்கை நமது செயல்களை பொறுத்து வித்தியாசப்படுத்தப்படுகிறது. நாம் ஏறெடுக்கிற சிந்தனைகளை பொறுத்தும் நமது நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படும் நிகழ்வுகளை குறித்தும் நமது நம்பிக்கை வித்தியாசப்படுகிறது. அப்படி வித்தியாசப்படும் நம்பிக்கை யார் மீது ஆழப்படுத்தப்படுகிறது என்ற மேன்மையை வார்த்தை கற்றுத்தர விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஆண்டவர் மீது தளராது நம்பிக்கை வைக்கிறோமா இல்லையா, அல்லது நம்பிக்கை எதில் வைக்கிறோம் என்பதே நம்மில் ஒருவர் வித்தியாசப்படுகிறார். எனது ஆழமான நம்பிக்கை எதன் மீது? எனது தேவையின் மீதா, அல்லது நான் வைத்திருக்கிற எனது பதவியின் மீதா, நான் வைத்திருக்கிற எனது செல்வத்தின் மீதா, அல்லது என்னை சுற்றி நிகழுகின்ற ஒவ்வொரு நிகழ்வை வைத்து அதன் மீது நான் நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறேனா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் நம்மில் எழுப்பப்படலாம். மனிதர்களை வெற்றி பெற்றவர்கள், தோல்வியடைந்தவர்கள் என்று பிரித்து வைக்கப்படும் பொழுது அடிப்படையில் பார்த்தால் நம்பிக்கையோடு செயல்பட்டவர்கள், நம்பிக்கையற்று செயல்பட்டவர்கள் என்று தான் வகைப்படுத்த முடியும். இதுதான் யதார்த்த உண்மை. இன்றைய நற்செய்தியில் இயேசு வகைப்படுத்தி காட்டும் ஏழைகள், பட்டினியாய் இருப்பவர்கள், அழுது கொண்டிருப்பவர்கள் அனைவரும் துன்பத்தில் வாழ்பவர்கள். ஆனால் இறைவன் மேல் தளரா நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள். துன்புற்று இன்புறுவதும் ஒரு கலைதான். அது இறைவனிடமிருந்து அருளப்படும் மிக விசேஷமான கலை. அதை இவ்வகையினர் கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசு மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். என்னது, துன்பப்படுறதெல்லாம் ஒரு கலையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் துன்பம்னு ஒன்று இருந்தால் தாங்க வாழ்க்கையில் சுவாரஸ்யம்னு ஒன்று இருக்கும். அந்த துன்பம் இருக்கிற வகையின் வழியாகத்தான் இன்பத்தின் பாதையை கற்றுக்கொள்ள முடிகிறது. வில்லியம் பார்க்லே, இந்த விவிலிய அறிஞர், அழகாக ஒரு செயலை சொல்லியிருக்கிறார். ஏழைகள் பேறு பெற்றவர்கள். காரணம், அவர்கள் இறைவன் மட்டுமே கதி என்று வாழ்பவர்கள். இறைவனை மட்டுமே நம்புவதால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். Am I only trusting the Lord? நான் என்னை படைத்த என் பரமனை மட்டுமே நம்பி இருக்கிறேனா என்று ஒரு சிந்தனை உங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு குறித்து காட்டும் மற்ற வகையினர் செல்வர்கள் உண்டு, நிறைந்திருப்பவர்கள், சிரித்து இன்புறுவோர், இறைவன் மேல் வைத்த நம்பிக்கை விட மனிதன் மேல் மற்றும் மனித வளத்திலும் ஆளுமையிலும் மட்டுமே நம்பிக்கையுடையவர்கள். அது நீண்ட நாள் பலன் தராது. என்றுமே நிலைமாறாத இறைவன் மேல் நம்பிக்கை வைப்பதே நலம் என்பதை இன்று நாம் உறுதி கொண்டு ஏற்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடு 118:8 அருமையாக சொல்லப்படுகிறது. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று திருப்பாளர் ஆசிரியர் அற்புதமாக சொல்லுகிறார். பலர் வாழ்க்கையில் சிகரத்தை தொடும் வெற்றியை பெற்றுவிடலாம். ஆனால் ஒரு சிலர் தான் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். இந்த சிலரின் வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இவர்கள் திட்டமிட்டு கடுமையாக உழைத்து செயல்பட்டாலும் எப்போதுமே இறைவனின் வெற்றிக்கு, அதாவது அந்த இறைவன் இவர்களுக்கு கொடுக்கும் அந்த வெற்றிக்கு, இவர்கள் அடைகிற அந்த வெற்றிக்கு இறைவனையே காரணமாக இவர்கள் காண்பிக்கின்றார்கள். நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் வாழ்வு என்று அவரிடத்திலே தங்களை சரணாகதியாக ஒப்பு கொடுத்து விடுகிறார். வேதியியல் வினையாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் இருக்குது. அதாவது வேதியியலில் வினையுக்தி என்பது வேதியியல் வினைகளை ஊக்குவிக்கும் ஒரு பொருள். ஆனால் அது எவ்வித மாற்றமும் அடையாது. அதுபோலத்தான் நம்பிக்கையும் வாழ்க்கை வினைகளை அது ஊக்குவிக்கும். ஆனால் தன்னிலே எவ்வித மாற்றமும் அடையாது. இதை நாம் அனைவரும் புரிஞ்சுக்கணும். வாழ்வின் வினையுக்கியாகிய நம்பிக்கையை இறைவன் நமக்கு கொடையாக தந்திருக்கிறார். அது குறையாமல் பார்த்து கொண்டால் அது மற்ற அனைத்தையும் குறையாமல் பார்த்து கொள்ளும். நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டும். துயரத்தின் மத்தியில் நம்மை பேறு பெற்றவர்களாக உருமாற்றத்திற்கு அழைக்கும். அப்ப நம்பிக்கை வித்தியாசப்படுகிறது. செயலுக்கு செயல், எண்ணங்களுக்கு எண்ணம், நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு நம்பிக்கை வித்தியாசப்படுகிறது.
அதை உணர்ந்து கொண்டு முழுமையாக நான் என் இறைவனையே நம்பி இருக்கிறேன் என்று அவரிடத்திலே தஞ்சம் புகுவோம். இறையருள் நமக்கு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உம்மால் அன்றி ஒருவரும் எங்களை மீட்க முடியாது என்ற உறுதியை நாங்கள் நம்புகிறோம். எனவே எங்கள் வாழ்க்கையில் உம்மீது ஆழப்படுத்தப்படுகிற நம்பிக்கை தான் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது என்பதை உணர்ந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.